வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. ராசி லக்னம் எப்படி இருக்குது, நம்ம காட்டில் தான் இனிமேட்டு மழைங்க. அதான் 7-8 வருஷம் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோமோ அது எல்லாம் திருப்பி எடுக்க போகிறோம். அதான் ஜூனுக்கு அப்புறம்லாம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதம், இந்த மே மாதமாக ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா, அது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம், அதுதாங்க பேசிக். ஏன்னா வேலை போனால் கிடைக்கும், காசு போச்சுன்னா சம்பாரிச்சிக்கலாம். கல்யாணம் கொஞ்சம் டைமில் பண்ணுறாங்க, நாள் ஓட அதுதான் ஒரு பெரிய தலைவலியாக மாறுது. அதனால் கல்யாணம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சீக்கிரம் பண்ணிவிடுங்க கல்யாணம். சரிங்களா, இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. இப்போ ஒன்றும் நல்லாயிருக்கு, இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலேயே மகரத்தில் யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஏன்னா இந்த 7-8 வருஷத்தில் பிரேக்கப் அது இதுன்னு எக்கச்சக்கமாக நடந்திருக்கும். பிரேக்கப்பு, சண்டை, சச்சரவு நிறையா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய இஷ்யூஸ், அதெல்லாம் பேச்சப் பண்ணலாம். இப்போ பேச்சப் பண்ணுற டைம். நீங்கள் லவ்வை கல்யாணமாக மாற்றினாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள பிரிவு இருந்து திருப்பி போய் பேசி, ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த சனிப்பயிற்சி முடிய சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகும்போது சண்டை வரும். சனிப்பயிற்சி ஜென்ம சனி இருக்கும்போது பிரிவாங்க, சனிப்பயிற்சி முடியும் போது திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி ஒன்று சேருவாங்க. எல்லா வழக்கையும் நடந்துகிட்ருக்கு இது. சரிங்களா, அதனால் இப்போ போயிட்டு நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ ஒய்ஃப் மேலேயோ யார் மேலேயும் குறை இல்லை, நம்ம கிரகம் வேலை செஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ போயிட்டு பேசுங்க, பேச்சப் பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழ்க்கை. ஸோ திருமண வாழ்க்கை. அடுத்து உங்களுக்கு உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வருஷமே நிறைய பேருக்கு நல்லது நடந்ததுங்க உத்தியோகம். முன்னாடி அதான் 7-8 வருஷத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ சரியாயிட்டே வருது. உத்தியோகம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய பெண்டிங் ப்ரமோஷன், பெண்டிங் சேலரி ஹைக்கு, இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு எக்கச்சக்கமான ரொம்ப நல்ல காலம். கடன் அடையும். ஏன்னா எக்கச்சக்க கடன் வாங்கியிருப்பாங்க. மகரம்னா கடன் வாங்கலாம் சலிக்க மாட்டாங்க. அதுவும் வேலை செய்கிறவங்களாம் கடன் வாங்கியிருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை விட கடன் வாங்கியிருப்பாங்க. வேலை செய்கிறவங்க லட்சத்தில் வாங்கினா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோடியில் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் எல்லாமே குறையும், அடைக்கலாம். இந்த கடன் அடைக்கிறதுக்கெலாம் மைத்ரேய முகூர்த்தம், சோடச கலைலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் நான் வகுப்பில் சொல்கிறது. சீக்கிரம் இதே சேனலில் நம்ம லைவ்லாம் போடுவோம் அந்த டைம் பற்றி. சரிங்களா, அந்த டைமில் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு காசு எடுத்து வைக்கிறதோ, இல்லை காசு சேர்க்கறதுக்காக தனியாக காசு எடுத்து வைக்கிறதுக்கோ, அதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, அது ஒரு 1/2 hour எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது என்ன பண்ணணுன்றது. சீக்கிரம் இதிலே நம்ம ஒரு இன்டர்வியூவாக தருவோம். இதெல்லாம் பண்ண ஒன்றும் ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில். இது குடும்பத்தோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தை குட்டிங்களோட வெளியூர் போயிட்டு வர்றது, எதனா சுற்றுலா தலங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவாக அமையும். குலதெய்வம் கோவில்கள் போயிட்டு வர்றதும் சூப்பராக பாசிட்டிவாக அமையும். சரிங்களா, ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ 5ஆம் வீட்டிலலாம் சூரியன் புதன் வந்துடுவாங்க. இப்போ 15க்கு மேலெலாம் தெளிவான கிளாரிட்டி. வீட்டில் குடும்பத்தில் என்ன பண்ணணும், உங்கள் மனசு சொல்கிறது, இது எல்லாமே கிளாரிட்டி வரும். ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம கிளாரிட்டி இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் சுற்றின்னு இருப்போம். இந்த மாதம்லாம் கிளாரிட்டி வரும்.
ஏன்னா குரு பகவான் உங்களை பார்க்க போகிறாருல சீக்கிரம். அதனால் இப்போவே கிளாரிட்டி தர ஆரம்பிச்சிருவார். இப்போவே மகரத்தில் இருக்க நிறைய பிளேயருக்கு நிறைய கிளாரிட்டி வந்திருக்கும். எப்படின்னா உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க நிறைய பேர் உங்களை சுற்றி வருவாங்க. நல்லா கவனிங்க. மகரத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யார் பார்த்தாலும் நம்மளை ஏமாத்துறோன்னாவே வரும் நம்மக்கிட்ட. அது வெளியே கூட இல்லை, வீட்டு உள்ளேயே எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொந்த அக்கா தங்கச்சி ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல போகிறதில்ல, அவங்களும் பார்ப்பாங்க இந்த வீடியோ. சொந்த அக்கா தங்கச்சிங்க ஹஸ்பண்டுங்களே பல லட்சம் ஏமாத்துறாங்க, பல லட்சம். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே வருது, நம்ம ஏமாந்தோன்ற கிளாரிட்டியே இப்போ தான் அவங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏமாந்துட்டு இருந்தோம், இப்போ வந்து கிளாரிட்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. பணத்தை சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்ல டைம் தான் இது. சரிங்களா? இப்போ தான் நல்ல டைம். போக போக டஃப் ஆகும், சில மாதங்கள் கழிச்சா ரொம்ப டஃப் ஆகும். இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அது நிலமாகும். ஏன்னா இதுலேயே நிறைய பேருக்கு நிலம் வாங்க பிடிக்கும். இது என்ன, இது நில ராசி, நிறைய பேருக்கு நிலம் வாங்க பிடிக்கும். திருவோணம் வந்தீங்கன்னா நிலம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருங்க. திருவோணம் நீங்கள் உலகத்தில் எந்த திருவோணம் வேணாலும் எடுத்து பாருங்கள், சொத்து சம்மந்தமாக எதனா பிரச்சனை இருக்கா, இல்லை நிலம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கானா இருக்குன்னு. ஒன்று அவங்க பேர்லேயே வீடு வாசல் இல்லாமல் இருக்கும், இல்லைனா அவங்க பேரில் வரும் ஆனால் கைக்கு வந்திருக்காது, அதில் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி நிலம் சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா பார்த்து பக்குவமாக வாங்குங்க. இங்கே தான் ஜோதிடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில டைம் நம்மளுக்கு கடுப்பாயிடும். என்னென்னா எங்கேயாவது இது மாதிரி லட்சம் கோடியை செலவு பண்ணிட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதை திருப்பி எடுக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்களேன்னு வருவாங்க. அதுக்கு பதில் ஒரு 1000, அதை லட்சமோ கோடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதில் போட்டால் நல்லதா இல்லையா, இந்த பேர் ராசியில் இருக்கவங்ககிட்ட நான் பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றதை செக் பண்ணிக்கிட்டா புடச்சிக்கலாம்ல. இப்படி தான் ஜோதிடத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம மென்மேலும் வளர முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸும் நல்லாயிருக்கு. சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்கும் சூப்பராக இருக்க டைம். பிஸ்னஸ் நல்லா வரும், ப்ராஃபிட்டும் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2-12 ரெண்டுத்தையுமே குரு பகவான் பார்க்குறாருனா நிறைய நல்ல நியூஸ் வரும், நல்ல காசு வரும். அந்த காசு எடுத்து நல்ல நியூஸில் போட்டே இருப்பீங்க. அதாவது காசு விரயமாகும்னா தண்ணியாக விரயமாகும் காசு. சரிங்களா? ஆனால் நல்லது நடக்குமானா நிறைய நல்லது நடக்கும். ஆனால் நல்ல விஷயத்தை போடுறத சந்தோஷமாக போடுங்க, அது பல மடங்கு திரும்பி வரப்போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ரங்கநாதர், ரங்கநாயகி, சனி. ஏன்னா ராகு பகவான் சனி பகவானோட சேர்ந்துருக்கார் இப்போ. அதனால் ரங்கநாதர், ரங்கநாயகி வழிபடலாம். சிவபெருமான் பார்வதியை முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. அன்னதானம் கொடுங்க. சனிக்கிழமை குளிகை நேரம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும். குளிகை நேரத்தில் சிவன் கோயில் போங்க, இல்லை பெருமாள் கோயில் போங்க, அன்னதானம் கொடுங்க. எள்ளு சாதம், தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதமாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவும் இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று.
இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது அந்த அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி பலனை கொடுக்க போகுது, உங்கள் கர்மவினை எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை உங்களுக்கு ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் பயிற்சி அடைகிறார். மே மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7 நாள் சனியிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மீண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருக்கீங்கிறதா உண்மை. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகம் சஞ்சாரம் இருக்கும் பொழுது மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீனத்திலேயே ராசி அதிபதியோட முதல் 2 வாரம் இருந்து சில மன சஞ்சலங்கள், சில ரெஸ்ட்லெஸ்னஸ், சில கோபதாபங்கள், சில சௌரிய கோளாறுகள்லாம் வந்து மே மாதம் 2 வாரம் முதல் 2 வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனியோட சேருவதனால் கொஞ்சம் அது மாதிரி ஒரு தாக்கங்கள் இருக்குது. ஆனால் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட விலகிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்ப்பது தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பாருங்க 4 இருந்து 5க்கு மாறி 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. அதே மாதிரி சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடத்தியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் வந்து மே 2nd வீக் 3rd வீக் 4th வீக்ல இருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி, குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்கு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு இல்லாமல் வரவேண்டிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்க உபயோகப்படுத்தி கொண்டு இந்த குரு, சுக்கிரன், அதே சமயத்தில் புதன் அது மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல ஒரு வசதிப்படுத்துவதற்காக ஒரு சுப விரயத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், சுப செலவுகள் இது எல்லாமே இருக்கு. அதே சமயத்தில் வருமானமும் இருக்கு. ஸோ இது அற்புதமான ஒரு காலத்தை நீங்க வந்து மகர ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் கடந்த 2-3 வருஷமாலாம் ஜென்ம சனி, அஷ்டம சனி எல்லாம் தாக்கி ஜென்மசனி, பாத சனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், காதல் கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன், கன்சென்ட்டு, ஒத்துழைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுப முதலீடு பண்ணி வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் மே மாதம் 2 வாரம் மார்ச் மாதத்திலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள்னால் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட வீட்டுக்கு வந்து நல்லா புரிதலோட, ஒரு ஆம்பிஷனோட,
கிளாரிட்டியோட கான்ஃபிடண்ட்டோட படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இந்த பொதுவான பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் என்ன, தசா புக்தி அந்தரம்னு நம்ம பிரித்து தசையை வருட கணக்கில் பார்த்து, புக்தியை 2 வருடம் 3 வருடம் லெவலில் பார்த்து, அந்தரம் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் பார்த்து, சூக்ஷமம் வாரக்கணக்கில் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்மளோட ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அந்த செயல் அமைப்புகளை வடிவமைத்து அது மாதிரி நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து, ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு 20-25 வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு வந்துட்டோம், தொழிலுக்கு வந்துட்டோம்னா ஒரு 30-35 வருஷம் மேக்ஸிமம் நம்ம கரியர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முதல் மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த 30-35 வருஷம் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது பொறுத்து தான் நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறோமா அல்லது பிரச்சனையை நோக்கி போகிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் தேவையில்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளாமல், எப்படி மழை பெய்யும் பொழுது கொடையை பிடித்து கொண்டு நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்து கொள்கிறோமோ, அதே போல் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது எது மாதிரி விஷயத்தை காமிக்குது, நம்ம என்ன பிறவி பயன் என்ன, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நமக்கு நேச்சுரலாக நல்லா வரும், எது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கிறது, எது நமக்கு அவயோகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பாஸ்டில் நம்ம என்ன நடந்ததுங்கெல்லாம் பேசி சிங்க் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன, அடுத்தது வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்புகளை திட்டங்களை தீட்டி அதுக்கு சேர்ந்த மாதிரி செஞ்சோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலன் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம கர்மாவை மாற்றிட முடியும் அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன விஷயம் எப்படி நடக்குது, எது மாதிரி எது விஷயங்கள் காட்டுதுங்கிறது தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆகி நம்மளுடைய பிராப்தங்களை நம்ம அதிகரிக்க முடியும், நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகரித்துக்க முடியுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வேலையா, தொழிலா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா, உள்நாடா, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள், இது மாதிரி ஒரு வயசுக்கும் நமக்கு கேள்விகள் நிறையா இருக்குது, நம்மளுடைய சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் தான் கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் போனோம்னா தேவையற்ற சமய வரைகளை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும்.
சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்வது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். மாண்புமிகு மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லணும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், புதிய தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குது. அயன சயன போகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். ஆலய பயணங்கள் அதிகமாக போயிட்டு வருவீங்க. நீண்ட தூரம் தேடி தேடி பழமையான ஆலயங்களை போய் தரிசித்துட்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். வண்டி வாகன சுகபோகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கைகூடி வருது. புதிய வண்டி வாங்கிறது அல்லது எதிர்பார்த்த வாகனங்களை வாங்கிறது, லக்ஸரியான பைக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து லாபம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட போதுமான அளவுக்கு இருக்கும். பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பயணத்தின் மூலமாக லாபங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. எதையுமே வந்து வெற்றி கிடைக்காட்டி கூட கூர்மையான உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பெருசாக அது பாதிப்புகளை தராது. வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக தலைக்கவசத்தோடு போகணும். இதில் சில ரகசியமான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு சட்ட ரீதியான ஆலோசனை இல்லை. இது வந்து உங்கள் ராசி ரீதியான ஒரு அமைப்பில் பார்க்கும்போது நீங்கள் தலைக்கவசத்தோடு போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை மிகப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பொருளாதார வரவு அப்படிங்கிறது மிகுதியாக இருக்குது. அது பயணங்கள் மூலமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது.
எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து, பாரம்பரியமான விஷயங்கள் உங்களை தேடி கிடைக்கிறது. அதாவது வீட்டில் இருந்த பொதுவான ஒரு வெஹிக்கிள், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் கைக்கு கிடைக்கிறது. அதில் வீட்டில் இருந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வியாபாரம், தொழில், இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரீங்க, அல்லது பூர்வீக தொழில் பரம்பரையாகவே வியாபாரம் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கையில் எடுத்து லாபங்களை பார்க்கக்கூடிய யோகம். அதே மாதிரி கலைகளில் ஈடுபாடு, கலை சார்ந்த விஷயங்கள், கணிதம், எழுத்து, டாக்குமெண்ட், பத்திரம், இது சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு, அதன் மூலம் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் மட்டும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அயன சயன சுகபோகங்கள் கிடைக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம். அது என்ன அயன சயன சுகபோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல நிம்மதியான உறக்கம், நேரத்துக்கான உறக்கம், சரியான உறக்கம் மனிதனுக்கு தேவையே அதுதான். அந்த நேரத்துக்கு கரெக்டாக உறங்கி எழுந்தா அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், சிந்தனையில் ஒரு தெளிவு, ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதத்தில் மகர ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்க இருக்குது. நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.